ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி மறுபடியும் ஒரு தரமான ஹாரர் கண்டென்ட்டோடு வந்திருக்க நண்பர்களே. ஏன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கும் பல நண்பர்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு ஹாரர் எலிமெண்ட் எடுத்து பேசுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு கண்டென்ட்டோடு வந்திருக்கேன். அது என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எவ்வளவோ படங்கள் வருது, எவ்வளவோ ஹாரர் படங்கள் வருது. அது எல்லாமே நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா? அந்த படத்தை பார்க்கும்போது தேட்டரில் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் வந்ததா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதில் பல பேர் சொல்கிறது பயம்லாம் வரலங்க, சிரிப்பு தான் வருது. ஏன்னா படத்தில் ஹாரரோட காமெடி தான் அதிகமாக இருக்குது. அதனால் ஹாரர் படத்தையே காமெடி எடுத்து வைக்கிறனால அந்த ஹாரர் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பல ஆடியன்ஸ் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் உண்மையாகவே நம்மளை மிரட்டின அந்த ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 90களில் வந்த முக்காவாசி பேய் படங்கள் எல்லாமே திகிலூட்டும் பேய் படங்களாக தான் இருந்தது. நம்மளை வந்து பதற வைக்கிற அளவுக்கு பயமுத்துற பேய் படங்கள் எல்லாமே இன்னி இருக்கிற காலகட்டத்தில் பெருசாக வரதே கிடையாது. அந்த காலகட்டத்தில் தான் வந்தது. ஆனால் இன்னி இருக்கிற காலகட்டத்தில் ஏன் வரல அப்படின்ற ஒரு ரீசனை சொல்லிட்டு, நம்ம 90ஸ்ல பார்த்த அந்த படங்கள் உருவான கதைகள், அந்த பேய் படங்கள் என்னென்ன, அந்த படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவாதிப்போம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, எதனால இன்னி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய ஹாரர் படங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ஹாரரா இல்லை, திகிலூட்டும் வகையில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதல் விஷயமே இந்த படத்தை இயக்கக்கூடிய பல டைரக்டர்கள், அதாவது ஒரு சில டைரக்டர்கள் நல்லா தான் எடுக்கிறாங்க, இருந்தாலும் பல டைரக்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏகப்பட்ட டெக்னாலஜிஸை இந்த ஹாரர் ஃபிலிம்குள்ளே கொண்டு வந்துடுறது. அதாவது ஹாரர் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு யூஸ் பண்ணோன்னா அது உண்மையாகவே வந்து ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கும். இதையும் தாண்டி நம்ம நிறைய இடத்துல ரியல் லைஃப் லொகேஷன் பண்ணணும். அதாவது உண்மையாகவே ஒரு இடத்துக்கு போனாலே அந்த இடத்த பார்த்தாலே நம்மளுக்கு பேய் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி போகணும். அதுக்கு பதிலாக இவங்க க்ரீன் மேட் போட்டு பல சீன்ஸ் வந்து செட் ஒர்க் போட்டு எடுக்கிறனால அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியறனால அந்த இடத்துல வந்து ஒரு ஹாரர், ஒரு திகில் வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்கிறது கிடையாது. இதையும் தாண்டி மூன்றாவது காரணம் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏகப்பட்ட ஆர்டிஃபிஷியல் சவுண்ட் எஃபெக்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க படத்தில். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பேய் ஜங்குன்னு திரும்பும்போது டொம்முன்னு ஒரு சவுண்டு கொடுக்குறது, அதில் தேட்டரில் எல்லாரும் குதிச்சு அந்த சீட்லேருந்து குதிச்சு திருப்பி உட்காருவானுங்க. அந்த அளவுக்கு அவங்கள வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் போட்டு பதற வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த படத்தில் அந்த பேயை காமிச்சு மைல்டாக ஒரு வைலன்ஸ் சவுண்டு கொடுத்தா கூட நம்மளுக்கு பார்க்கறதுக்கு பயமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாரையும் அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு இந்த ரியல் சவுண்டு கொடுக்காம ஏகப்பட்ட டம் டம் டுமில் டுமில் சவுண்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. இதனால கூட அந்த ஹாரர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபீல் பண்ணாமல் இருக்கோம். நான்காவது ரீசன், ஏகப்பட்ட சிஜி ஒர்க்ஸ் பண்ணுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து சிஜி ஒர்க் பண்ணாமல் நம்ம ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு, அதுக்கப்புறம் நம்ம ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை தழுவி அந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங்கில் ரொம்ப அழகாக கண்டென்ட்டை கொண்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இவனுக்கு ஏகப்பட்ட சிஜி ஒர்க் பண்ணுறானுங்க. இதையும் தாண்டி மேக்கப்பே சிஜியில் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஐந்தாவதாக சொல்ல போகிறது இந்த மேக்கப்பு. இந்த மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் பான்ஸு பவுடரில் முக்காவாசி டப்பாவை காலி பண்ணி பேய் மூஞ்சில் அடிச்சு விட்டு விபூதி பட்டையெல்லாம் போட்டு மைய தூக்கி கண்ணில் சொருவி விட்டு இந்த மாதிரிலாம் பேய்க்கு மேக்கப் போட்டுனுக்கிறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பேயாடாதே அப்படின்ற மாதிரி அந்த பேயை பார்த்தா நம்மளுக்கே பரிதாபம் வர அளவு இருக்குது. ஸோ இப்படியும் இருக்கிறனால இந்த மாதிரி பேய் வேஷம் போடுறனால நம்மளுக்கு பெருசாக பயம் வரது கிடையாது. இதுக்கு அடுத்தபடியாக ஆறாவதாக நான் சொல்ல போகிறேன் இன்னொரு ஒரு விஷயம் என்ன, இந்த படத்தெல்லாம் பார்த்தா பயம் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்டை கேட்கும் போதே நம்மளுக்கெல்லாம் பயம் வரணுங்க. அந்த கண்டென்ட் வந்து சரியாக கொடுக்காம இந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் அப்படி சிமெண்ட் வச்சு பூசி பட்டி டிங்கரிங் பார்க்கறதுக்காக இவனுக்கு கொஞ்சம் கிளாமரு, கொஞ்சம் காமெடி உள்ளுன்னு வச்சிருவானுங்க. இதனால் கூட அந்த படத்தை நம்ம ஒன்றி பார்க்க முடியாமல் போச்சு. அதனால் சமீப காலத்தில் வரக்கூடிய பல படங்களில் இந்த ஆர்ஆர் எலிமெண்ட்டே இல்லாமல் போச்சுப்பா. ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரி நரேஷனை நம்ம பண்ணும் போதே கேட்குற ப்ரொடியூசர் பயந்து நடுக்கணும். சின்ன வயசுலலாம் நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது நம்ம குரூப்பில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு நம்ம கிட்ட உட்காந்து ஒரு பேய் கதை சொல்லுவான். சொல்லும் போதே நம்ம கையில் இருக்கிற முடியெல்லாம் நட்டு நிற்கும், கண்ணு கலங்கி தண்ணி வரும். ஸோ அந்தளவுக்கு பேய் கதை சொல்லும் போதே நம்மளுக்கெல்லாம் பயம் வரும். ஆனால் இவனுங்க 2.5 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சா கூட அந்த பயம் நம்மளுக்கு வரதே கிடையாது. சிரிப்பு தான் வருது. ஸோ அந்த அளவுக்கு சிரிக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹாரர் படங்கள்லாம். ஸோ பொதுவாக ஒரு ஹாரர் படத்தை எடுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முதல் 10 நிமிஷத்துலேயே அந்த படத்தோட பேக் ஸ்டோரி நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுங்களா பண்ணுறானுங்க, முதல் 10 நிமிஷத்தில் வந்து ஸ்டோரி சொல்கிறதே கிடையாது. அதுக்கு பதிலாக முதல் 30 நிமிஷத்துக்கு ஹீரோட இன்ட்ரடக்ஷனு, ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷனு, காமெடி இன்ட்ரடக்ஷனு, இதுக்கப்புறம் தான் லொக்கேஷன் இன்ட்ரடக்ஷனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியான பாட்டு, சோகமான பாட்டு, கேரக்டர் டீடைலிங்கு, இப்படியெல்லாம் கொண்டு போய் கடைசியில் தான் பேயை காட்டுறானுங்க. கிளைமாக்ஸில் பேய் வந்து ஒரு மிரட்டி விட்டு படத்தை முடிச்சு விட்டு எல்லாம் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. இதனால் கூட பார்க்கறதுக்கு கொஞ்சம் காண்டா இருக்குது. இருந்தாலும் இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காஞ்சனா 2 வரைக்கும் வந்து பேய் படங்கள் வந்து கொஞ்சம் நல்லா மிரட்டி தான் எடுத்தாங்க. என் இருட்டு கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இதை தாண்டி மற்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே டெம்ப்ளேட்டாக ஒரு காமெடியன்ஸ் லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா. பேய் படமா, இந்த காமெடியன் லிஸ்ட் எடு, இந்த மொட்டராஜேந்திரனை கூப்பிடு, கிங்ஸ்லியை கூப்பிடு, அதுக்கப்புறம் சிங்கமுத்து இப்போ கிடையாது இல்லை, வேற யாரை கூப்பிடுவானுங்க,
மயில்சாமி அவர்கள் இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, இந்த லொல்லு சபா லிஸ்ட். இந்த லிஸ்ட்டெல்லாம் கூப்பிடு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ரிப்பீட்டடாக எடுத்து போர் அடிச்சிருச்சு. ஆனால் 90s வந்து அதாவது 90s காலகட்டத்தில் வந்து அந்த பேய் படங்கள் எல்லாமே பயங்கரமாக மிரட்டுச்சுங்க. அதெல்லாம் என்னென்ன படங்கள், அந்த படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேக்கிங் எஃபெக்ட் மற்றும் கூஸ் பம்ஸ் மூமெண்ட், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவதாக சொல்ல போகிற படம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம் தான். அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, ஜோல்னாசாமி அவர்களின் இயக்கத்தில் ஆர்பி விஸ்வம் அவர்களின் ரைட்டிங்கில், அதுக்கப்புறம் நம்ம GM குமார் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த படம் தான் 1991 வருஷம் வந்த உருவம் அப்படின்ற படம். உருவம் பேய் பயங்கரமாக இதுல பேரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படங்க. அந்த படத்தை வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு காட்டில் ஒரு பங்களா இல்லை, அந்த காலகட்டத்தில் ஒதுக்குப்புறத்தில், ஊருக்கு ஒதுக்குப்புறம், சென்னை மிக அருகில் அப்படின்ற மாதிரி லே அவுட் இருக்கும்ல, அந்த இடத்துல கட்டின ஒரு மிகப்பெரிய பங்களா. அந்த பங்களாவோட ஓனர் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த பங்களா உள்ள உட்காந்து பல வருடம் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பங்களாவோட உண்மையான ஓனர் வந்து அந்த கோர்ட்டில் கேஸை போட்டு இது என்னோட சொந்த சொத்து தான் அப்படின்ற மாதிரி அந்த சொத்தை வந்து கைப்பற்றி விடுவார். இதனால அந்த வீட்டிலே வந்து டேரா போட்டு இருந்த காண்டான அந்த ஓனர் என்ன பண்ணுவான், இரு எப்படியோ கேஸை போட்டு உன் சொத்தை வாங்கிட்டல, இவ்வளோ காலம் இந்த வீட்டில் நான் இருந்தல, உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா, இந்த வீட்டுக்கு எவெல்லாம் வரீங்களோ அவன் ரத்தம் கைக்கு தான் சாவ போறீங்க, அதுக்கு நான் வைக்கிறேன் பாடுறா செய்வனை அப்படின்ற மாதிரி அந்த வீட்டில் வந்து ஒரு பிளாக் மேஜிக் செய்வனை செஞ்சு விட்டு போயிடுவான். ஸோ இவன் செஞ்சு விட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் ஒரு குடும்பம் வரும். அந்த குடும்பம் தான் நடிகர் மோகன் அவர்களோட குடும்பம். இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கில்மாவாக இருக்கும். படமே பார்த்தீங்கன்னா அந்த படமே சர்டிஃபிகேட் கொடுத்த படம் தான். ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது, ஃபேமிலியோட பாருங்க, குழந்தைங்களோட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த படத்தில் கொஞ்சம் கில்மா சீனும் இருக்கும். இதையும் தாண்டி கொஞ்சம் பயங்கரமான கொஞ்சம் அந்த கொடூரமான திகில் சீன்லாம் இருக்கும். இதனால் அந்த காலகட்டத்தில் இந்த படத்தை வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடாது, வீக் ஹார்ட்டட் பர்சன்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த வீட்டுக்குள்ளே போனோம், இந்த பிளாக் மேஜிக் எப்படியெல்லாம் இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிக்குது அப்படின்றது அந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் வந்து 2 முக்கியமான கேரக்டர். ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி விஸ்வம் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து நடிகர் மோகன் அவர்கள் பேய் வேஷத்தை போட்டு ஒரு ஆட்டு பாருங்க அந்த வீட்டில், வேற லெவலில் இருக்குங்க. இதையும் தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஆர்பி விஸ்வம் அவர்களோட கேரக்டர் தான். அவர் ஜோல்னா சாமியார் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வருவார். இவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவே. அதாவது மோகனோட வீட்டில் பேய் பிடிச்சி மோகன் உக்கரத்தில் ஆடுவார், எல்லாரையும் காலி பண்ணுவார். அப்போ இந்த படத்தோட ஹீரோயினான பல்லவி அவர்கள் வந்து ஜோல்னாசாமி எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு கையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சாட்டையை சுற்றிக்கிட்டு வந்து காப்பாற்றுவார் பாருங்க. உண்மையாகவே பேய் படத்தில் வந்து நம்ம நிறைய கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டை வைக்கலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி இந்த படத்தில் ஆர்பி விஸ்வம் அவர்களை வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பார்க்காதவங்க அந்த படத்தை வந்து யூடியூப்ல ஏதாவது இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். நைட்டில் பாருங்கள் இந்த படத்தை, பகலெல்லாம் பார்க்காதீங்க, போர் அடிக்கும். உங்களுக்கு நிறைய மெசேஜஸ்லாம் வரும். அதனால் அப்படியே டைவர்ட் ஆகி இன்ஸ்டாகிராமில் போயிடுவோம். அதனால் நைட்டு 12 மணி மேலே உட்காந்து பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங் கூட கிட்டத்தட்ட 12 நாளில் எடுத்து முடிச்சிட்டாங்களாம். அந்த லெவலுக்கு எடுத்துருக்காங்க. எவ்வளோ ஷார்ட் பீரியடில் பாருங்கள். ஸோ இதனால் அந்த காலகட்டத்தில் 90s பீரியட்ஸில் எல்லாரையும் பயமுறுத்துகிற படங்களோட லிஸ்ட்டில் உருவமுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் கூட 1978 வந்த ஹாலிவுட் படமான எக்ஸாசிஸ்ட் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான். ஆனால் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருப்பாரு இயக்குனர் GM குமார் அவர்கள். இப்போ உருவம் படத்தை தொடர்ந்து இரண்டாவதாக நான் சொல்ல போகிறேன், நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1990 வருஷம் வந்த 13ஆம் நம்பர் வீடு அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காஸ்டிங் பண்ண ஒரு படம். அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த லீடிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஜெய்சங்கர் நடிச்சிருப்பாரு, ஸ்ரீபிரியா நடிச்சிருப்பாங்க, நிழல் ரோய் நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு பேய் படம்னு பார்த்தா மார்க்கெட் போன ஹீரோக்கள், மார்க்கெட் போன ஆட்களை தான் வச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து இந்த ஒரு கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஆட்களை உள்ள கூட்டு வந்ததே பெரிய விஷயம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கண்டென்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் ஒரு வீட்டில் சந்தோஷமாக நிழல் ரவி அவர்கள் தான் காதலிச்ச ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஐசோலேட்டடான ஒரு ரிமோட் வில்லேஜில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனால் அதே வீட்டில் அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து புருஷனோட வாழ்ந்துருக்கும். ஆனால் அந்த புருஷன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு காசு ஆசைப்பட்டு அவன் பொண்டாட்டியை வந்து பல பேர்கிட்ட கூட்டி கொடுக்கணும், நீ எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நீ படு, அப்போ தான் எனக்கு காசு வரும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுவான். டார்ச்சர் பண்ணி ஒரு காலகட்டத்தில் கொண்டுட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட ஆத்மா அந்த வீட்டில் தான் இருக்கும். இருந்துட்டு இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்கள பழி வாங்குறது தான் அந்த ஆத்மாவோட வேலையை. அந்த மாதிரி இருக்கும்போது நிழல் ரவி அவர்கள் அவரோட குடும்பத்தோடு வந்தவொடனே ஃபர்ஸ்ட் அவங்க தாத்தாவை போட்டு தள்ளுறோம். அதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிழல் ரவி அவர்களோட அண்ணன் தான் ஜெய்சங்கர். இவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு செம்ம சீன் ஒன்று இருக்குங்க. அதாவது நிழல் ரவின்ற பாருங்க, ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு டாக்டர் இந்த படத்தில். அப்போ இவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும், இது மாதிரி எங்கள் பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, உடனே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு. உடனே இவரும் போய் நேரடியாக போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. கடைசியில் பார்த்தா அந்த பாட்டி உடம்புல ஊசி கூட போகுது. என்னன்னா அந்த பாட்டி தான் பேய்க்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு இவர். இதுக்கப்புறம் கொடுத்துட்டு வெளில வந்தோடனே இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்துருவாரு. இதுக்கப்புறமா தான் இந்த வீட்டில் ஏதோ ஒன்று தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி நிழல் ரவி அவர்கள் வழக்கம் போல விசாரிச்சதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த வீட்டோட நம்பர் வந்து 13ஆம் நம்பர் வீடு. அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சு அந்த பேய் எப்படி விரட்டினாங்க அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். பார்த்தா அப்படி நம்மளுக்கே கொலை நடக்கும், இதுக்கு மேலே பார்க்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி.
இந்த படத்தோட இயக்குனர் கூட மலையாள டைரக்டரான பேபி அப்படின்றவர் தான். இவர் ஏற்கனவே மை டியர் லிசா அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு. அதை பற்றி நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த படத்தை தொடர்ந்து மூன்றாவதாக சொல்ல போகிற நீங்கள் நெவர் மிஸ் பண்ணக்கூடாத படம் தான் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற படம். 1991 வந்த படம். ஸோ இந்த படத்தோட இயக்குனர் வந்து தக்காளி சீனிவாசன் அவர்கள். ஏற்கனவே அதிசய மனிதன், நாளைய மனிதன், இப்போ அசூர மனிதன் ஒரு படம் வந்துருக்குதாங்களா, போய் பாருங்களா அதை. ஸோ இந்த மாதிரியான படங்களெல்லாம் இயக்கியவர் தான் தக்காளி சீனிவாசன் அவர்கள். இவர் தாங்க தமிழ்லேயே முதல் ஜோம்பி படம் இயக்குனர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதிசய மனிதனா, நாளைய மனிதனே ஒரு ஜோம்பி படம் தான் இல்லை. ஆனால் இவர் எடுத்த இந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற படம் வந்து ஹாலிவுட்ல ஓமன் ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, 666 சைத்தானின் குழந்தை. ஸோ இந்த படத்தை வந்து தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். முக்காவாசி இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்தது. ஏன்னா இந்த படத்தில் வந்து நல்ல நடிகர்களான நாசர், விவேக் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இதை தாண்டி லீடிங் கேரக்டரில் வந்து எல்லாரையும் புதுமுகமாக தான் போட்டிருப்பாரு இவர். ஆனால் இந்த படத்தோட கதையாகட்டும், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், எந்த ஒரு இடத்துல கூட லேகிங்கே இருக்காது. பார்க்க இந்த சின்ன பையனை வச்சுன்னு, அதாவது தேவையில்லாத மேக்கப் கிடையாது, தேவையில்லாத சிஜி கிடையாது, பேய்னா வந்து மேக்கப் போட்டு ஈன்னு பல்ல காமிச்சிக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் வெள்ளையாக தான் வந்து நின்று பயமுத்தணும்னு கிடையாது. இந்த படத்தோட சீனும் இந்த படத்தோட ஆக்டிங், இதில் நடித்தவர்களின் ஆக்டிங்கே வந்து உங்களை ஒரு சீனும் பயமுத்தம். ஸோ அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு படமாக இருந்தாலும் உங்களை ஒரு சீன் கூட பயப்படாமல் வைக்கவே வைக்காது. அந்த சின்ன குழந்தை அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து அந்த சின்ன குழந்தைய கேர்டேக்கரான ஒரு வேலைக்காரின்னு ஒருத்தி வருவா. ஸோ அவள் வர சீனெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். சின்ன வயசுலலாம் நானே பயந்துருக்கிறேன், ஐயோ ரொம்ப பயமாகுதுரா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான படம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த படத்தை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல அந்த படத்தை பற்றி போடுங்க. நான்காவதாக சொல்ல போகிற படம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான 1995 வந்து ஜமீன் கோட்டை அப்படின்ற ஒரு படம் தாங்க. இந்த படத்தில் தாங்க முதல் முறையாக ஹாரர் ஃபிலிமில் ஒரு காமெடி, ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு லவ் எல்லாத்தையும் கலந்து வச்சு எடுத்த ஒரு வித்தியாசமான பரிமாணம் அந்த காலகட்டத்தில்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஹாரர் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் ஹாரர் தான் இருக்கும். கதை இருந்தாலுமே கூட வெறும் ஹாரர் மட்டும், செக்ஷுவாலிட்டி தான் நிறைய இருக்கும். ஆனால் இந்த ஜமீன் கோட்டையில் மட்டும்தான் ஹாரரும் இருக்கும், காமெடியும் இருக்கும், பாட்டும் இருக்கும், ஹீரோயிஸும் இருக்கும், எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கலவையான ஒரு வித்தியாசமான படம் இது. ஆனால் இந்த படத்தில் ஒரு கேள்வி ஒன்று நடிச்சிருக்கோம். அது யாருன்னு தெரிலங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமாக தேடி கண்டுபிடிச்சி அந்த கேள்வியை பற்றி போடுறேன். வேற லெவல் ஆக்டிங் அந்த கேள்வி. அதுக்கப்புறம் அது வேற ஏதாவது படத்தில் நடிச்சதான் தெரியல. இந்த படத்தின் நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைப்புலி ஜி சேகரன். அவர் தான் இந்த படத்தோட இயக்குனரும் கூட. ஸோ இந்த படத்தில் அவரையும் தாண்டி பயில்வான்றாங்க, அதெல்லாம் வேற லெவலில் பண்ணிட்டு போகிற இந்த படத்தில் வில்லத்தனம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்ன, அந்த படத்தின் இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள். இதையும் தாண்டி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் கலைப்புலி ஜி சேகரன் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும். இதையும் தாண்டி கிங்காங் அவர்களோட ரோல் வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த படத்தோட கதையை வந்து ரொம்ப வித்தியாசமான கதைங்க. அதாவது பூர்வ ஜென்ம கதை தான் அது. என்னென்னமோ ஹாரர் எலிமெண்ட் எடுக்கிறோம், பேய் வந்து படிவாங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமானது. பூர்வ ஜென்மத்தில் இந்த படத்தோட ஹீரோயின் எல்லாருமே ஒரு மகாராஜா மகாராணியாக இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு மகாராஜா இருப்பார். அவர் வந்து இந்த ஹீரோயின் மேலே ஒரு சபலத்தில் எப்படியாவது அடையணும்னு நினைப்பாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அவரால் அடைய முடியாது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருவார். இதுக்கப்புறமா வந்து அவரு கூடயே வாழ்ந்த அந்த சந்ததிகள் வந்து அடுத்த ஜென்மத்தில் திருப்பி இவரை உயிர்த்தெழுக்க வச்சு மறுபடியும் நீ போய் பழிவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த குரூப்போட சதியின் காரணமாக அந்த இறந்து போன அந்த மகாராஜா அவன் ஆத்மாவா மறுபடியும் வந்து உயிர் தழுவான். வந்ததுக்கு அப்புறமா கரெக்டாக நம்ம ஹீரோவோட தங்கச்சி உடம்புல பூந்து என்னென்ன சேஷ்டைகள்லாம் பண்ணா. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அந்த மகாராணி தான் வந்து அடுத்த ஜென்மத்தில் மோகினி ஹீரோயினா வந்து பிறப்பாங்க. அந்த மோகினியை வந்து இவர் வந்து எப்படியாவது கரெக்ட் பண்ணாரா ஆவியா வந்து அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கூஸ்பம் சீன் இருக்குங்க. அது அந்த தங்கச்சியா நடிச்ச பொண்ணு வந்து வேற லெவலில் நடிச்சிருக்கும். அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. யார் சொல்லி நம்ப மாட்டாரு. ஆனால் ஹீரோ கடைசியா ஒரு தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன் வழியாக அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்றத கண்டுபிடிப்பாரு. அந்த சீன்லாம் செமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் கிங்காங் வந்து டபுள் ஆக்ஷனில் வருவார். ஃபர்ஸ்ட் ஒரு கிங்காங் வந்து பேய் மாதிரி வந்து ஹீரோ டைவர்ட் பண்ணுறதுக்கு வந்து சொல்லுவார். ஹீரோவும் டக்குன்னு வந்து டைவர்ட் ஆகிடுவார். என்னடா நீயே வந்து சொல்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரிஜினல் கிங்காங் அதுக்கு பின்னாடி நின்று அண்ணா நான் கிடையாதுன்னா அது அவன் பேய் நீ ஓடி போன அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்ணி விடுவார். அந்த சீன்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் அந்த தேட்டரில் பார்க்கும்போது வேற லெவல் கிளாப்ஸு சரியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னைக்கு டிவியில் பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ ஜமீன் கோட்டைன்றது நெவர் மிஸ் ஃபிலிம் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் பார்த்தாங்களா அதை தெரியல. எனக்கு டிவிலேயே பெருசாக போகிறது கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் யூடியூப்ல பாருங்கள். இப்போ ஜமீன் கோட்டை படத்தை தொடர்ந்து 5வதாக சொல்ல போகிற படம் வேற லெவல் ஹீரோயிக்கான ஒரு ஹாரர் ஃபிலிம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 வருஷம் வந்து யார் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தின் இயக்குனர் வந்து யார் கண்ணா. இந்த படத்தில் வந்து அர்ஜுன் மற்றும் நளினி இவங்க தான் லீடு. ஜெய்சங்கர் அவர்கள் நடிச்சிருப்பாரு. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தோட கதை வந்து ஒரு சைத்தானின் குழந்தை. அந்த காலத்தில் வந்து இந்த படத்தோட ஓப்பனிங் சீன் நான் எப்பவுமே சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த ஹாரர் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணணும். 10 நிமிஷத்தில் இந்த பேய் படத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மக்கள் வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டோட படம் பார்ப்பாங்க. அதே மாதிரி நான் இப்போ சொன்ன எல்லா படத்துலையும் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தில் அந்த கதையை சொல்லிடுவாங்க. அந்த வகையில் யார் படத்தோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் 10 நிமிஷம் வந்து வேற லெவலில் இருக்குங்க. பயத்தை கலப்பி விட்டுருப்பாங்க. அதை நான் சொல்லி உங்களுக்கு சஸ்பென்ஸ் சொல்ல விரும்பலை, உடைக்க விரும்பலை. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதை வந்து அடிக்கடி டிவியில் போடுவாங்க. இல்லைனா நீங்கள் யூடியூப்ல பாருங்கள். கண்டிப்பாக அந்த படம் ஃபுல் மூவிஸ் வந்து யூடியூப்ல இருக்குது. இப்போ இருந்தாலும் இது வந்து ஒரு சாத்தானின் குழந்தை. சாத்தானின் குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமா
இந்த குழந்தை வந்து வளர்ந்து ஒரு டீனேஜ் வயசு தொட்டதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட உடலுறவு கொண்டா அந்த சாத்தான் வந்து இந்த உலகத்தை ஆள ஆரம்பிச்சிடும், கடவுளை ஓவர்டேக் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் ஒன்று வந்து இந்த சாத்தானோட அடிமைகள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த சாத்தானின் அடிமைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை பெருசாக வளர்ந்து அந்த பொண்ணோட உடலுறவு கொண்டுச்சா இல்லையா, அதை அர்ஜுன் எப்படி தடுத்தாரு அப்படின்றது தான் மீதி கதை இந்த படத்துது. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் இருக்கும். அர்ஜுனை சொல்லவே வேணாம், ஏகப்பட்ட கராத்தை ஸ்டெப்ஸ் எல்லாம் இவர் வந்து போடுவார். ஸோ இதில் மிலிட்ரி மேனாகவும் இருப்பார், அதனால் ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ் இருக்கும். ரஜினி கரெக்டாக ஒரு தியானம் பண்ணுற ஒரு சீனில் வருவார். இது மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து கூஸ் பம்ப் இருக்கும். ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு தரமான அந்த காலகட்டத்தில் இருக்க ஒரு தரமான ஒரு படம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் ஒரு ஹாரர் படம், ஒரு ஹீரோயிக்காக ஒரு ஹாரர் படம் நீங்கள் பார்க்கணும், ஒரு செமையாக ஒரு கூஸ் பம்ப்ஸோட பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யார் படத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற படங்கள் எல்லாமே நீங்கள் நைட்டில் உட்காந்து பாருங்கள், அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இதனை தொடர்ந்து 6வதாக சொல்ல போகிறது ஆல் டைம் ஃபேவரட் படமான மை டியர் லிசா அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மலையாள படம் தாங்க. மலையாள படத்தோட டப்பிங் தான் நம்ம மை டியர் லிசா அப்படின்ற ஒரு பேரில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த படத்தோட மலையாள பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேண்டும் லிசா அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா 1978 மலையாளத்தில் வந்து லிசா அப்படின்ற ஒரு படத்தோட சீக்குவல் தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா அந்த 1978 வந்து லிசா படத்தோட கதையும் மை டியர் லிசா கதையும் ஒரே கதை தான். என்னன்னா ஒரு பொண்ணு, ஒரு அப்பாவியான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் கேர்ள், இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஒரு மாடர்ன் கேர்ள் ஆவி பூந்துடும். பூந்ததுக்கப்புறம் இது மாடர்ன் கேர்ளாக மாறிடும். அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு அது என்னென்ன சிலுமிஷம் பண்ணுது, ஸோ ஹீரோ வந்து அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றினாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையும். இந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்ச முதையா பேயோட மேக்கப்பை எக்ஸாசிஸ்ட் படத்தை, ஈவில் டெட் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி போட்டிருப்பாங்க. அது ரொம்பவே பார்க்கும் போது திகிலாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன படங்களில் கூட இந்த மேக்கப் அப்படின்றது வந்து பெருசாக இல்லாமல் இவங்க ஸ்க்ரீன் பிளேலையும் கண்டென்ட்லேயும் தான் மிரட்டிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் தான் மேக்கப்பில் போட்டு மிரட்டிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த அந்த ஜெயசுதா அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பயங்கரமாக மிரட்டிருப்பாங்க. அப்படியே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பேய் சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். யூடியூப்ல பாருங்கள், கிளிப்பிங்ஸே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்கும் அந்த படம். அவங்களோட நேம் நான் ஜெயசுதான்னு சொன்னேன்னா இல்லைங்க, ஜெயரேகா அவங்க பேர். ஸோ அவங்க ஒரு நல்ல நடிகை தான், ஒரு மலையாள நடிகை தான், நல்லாவே நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இதில் வந்து அந்த பழி வாங்குற சீன்ஸில் அந்த பேயை இவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிழல் ரவிக்கு அவர்களுக்கு வந்து ஃபிங்கர் சிப்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஃபிங்கர் சிப்ஸ் எடுத்து பார்த்தா ஃபிங்கர் யாரோட விரலையை கட் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. இவரும் வாயில் போட்டு மென்று துப்பிடுவார். ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு வித்தியாசமான படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, போய் பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அதனை தொடர்ந்து இந்த படத்தை தொடர்ந்து 7வதாக சொல்ல போகிற படம் வா அருகில் வா அப்படின்ற படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து நீங்கள் ஹாரர் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனால் இது ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்தா பெருசாக பயம் வராது, சிரிப்பு தான் வரும். கிங்காங்க்கு வந்து பேய் வசம் போட்டு பொம்மை வசம் போட்டு ஆட விட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் எல்லாருமே சின்ன கிட்ஸ்லேருந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு படம். ஏன்னா 1991 வந்த படம் இது. சைல்ட்ஸ் பிளே அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி வந்தது தான். இப்போ தான் ஆனபிள் அப்படி அப்படின்றோம். அன்றைக்கி சைல்ட்ஸ் பிளே அப்படின்றது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டெரரான ஒரு ஹாரர் படம். ஸோ அதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி இதில் எடுத்திருப்பாங்க. ஆனால் சைல்ட்ஸ் பிளே பொம்மையை பார்த்தாலே பயம் வரும். இந்த பொம்மையை பார்த்தா பாவமாக தான் இருக்கும், வா அருகில் வா பொம்மையை. இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான பழிவாங்கும் கதை, பழிவாங்கும் ஜென்ரல் கதை தான். அந்த கதையில் ஒரு பேயை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, ஒரு பொம்மை பேய், ஒரு டவுரி கில்லிங் கதை தாங்க. ஸோ அந்த கதையை வச்சு ஒரு டிக்கெட் எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம உட்காந்து பார்த்தோன்னா சிரிப்பாக வரும், பயமாலாம் இருக்காது. ஆனால் இன்னி இருக்கிற படங்களோட கம்பேர் பண்ணால் வா அருகில் வா ஃபார் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ 9வதாவா எங்கேயோ நம்பர்ஸ் போகுது. 8வதாக சொல்ல போகிறது 1978 வந்து 1000 ஜென்மங்கள். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க? கண்டிப்பாக நம்ம அப்பா தாத்தாலாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் நான் பார்த்துருக்குறேங்க. எதனால் பார்த்தோன்னா அந்த காலகட்டத்தில் டிவியில் போட்டாங்க, நல்லா இருந்தது. அது ஒரு பார்க்க தான் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி பேய் படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றதுக்காகவே நான் பார்த்தேன். ஆனால் செம படம் இந்த படம். இதனால தான் இந்த படத்தை நம்ம சுந்தர்சி அவர்கள் அப்படியே உல்டா பண்ணி அரண்மனைன்னு எடுத்து இத்தனை சீரிஸ் எடுத்துனுக்கிறாரு. ஆனால் இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுந்தர்சி மேலே கேஸே போட்டாச்சு. ஏன்டா அப்பட்டமா என் படத்தை காப்பி வச்சு அரண்மனைன்னு எடுத்து இத்தனை கோடி சம்பாரிச்சுனுக்கிற, உனக்கு வெக்காமா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஏன்னா அரண்மனையில் என்ன கதையோ அதே கதை தான். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து சந்திரமுகி அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த படம் வந்து இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டி பேர் லதா, புருஷன் வந்து விஜயகுமார். இவங்க 2 பேரும் வந்து ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போவாங்க. ஸோ இந்த போகிற இடத்துல ஒரு ஐசோலேட்டடான ஒரு காட்டுக்குள்ளே போய் ஹனிமூன் போகிறேன் அப்படின்ற மாதிரி போய் பிடிச்சிக்க கூடாதெல்லாம் பிடிச்சின்னு வந்துடும் லதா. அவங்க உடம்புல வந்து ஒரு ஆவி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த ஆவி வந்து உள்ளே இருக்கிறத வெளியே சொல்லாது. ஆனால் லதா அவர்களோட பாடி லாங்குவேஜில் சில பேட் ஆக்டிவிட்டீஸை வந்து விஜயகுமார் நோட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இந்த விஜயகுமாரோட ஃப்ரெண்டு தான் ரஜினி. இவர் வந்து விஜயகுமாரை பார்க்க வரும்போது இவர் வந்து லதாவோட பேட் ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணி இந்த பொண்ணு நார்மலாக பண்ணலையே, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு அரண்மனையில் சுந்தர்சி அவர்கள் வந்து எப்படி கண்டுபிடிப்பாரோ அது மாதிரி ரஜினி போய் கண்டுபிடிப்பாரு. இதுக்கப்புறம் கடைசியாக கண்டுபிடிச்சாரா இல்லையா அந்த ஆவி எப்படி வெளில விரட்டினாரு அப்படின்ற அந்த படத்தோட மீதியை அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு மிரட்டுன்னு மிரட்டிருப்பாங்க. ரெண்டாவது நம்ம ரஜினி அவர்கள் அந்த படத்தில் வந்து சூப்பராக நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 1000 ஜென்மங்களையும் மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான தரமான ஆரம்ப படம். 9வதாக சொல்ல போகிறது 1979 வந்த கமலஹாசன் அவர்கள் நடித்த நீயா அப்படின்ற ஒரு படம் தான்.
ஸோ இந்த படத்தில் வந்து ஹாரர் எலிமெண்ட்னு பெருசாக எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு நல்ல தரமான கமர்ஷியல் படம். அதாவது இந்த படம் வந்து ஒரு பாம்பு வந்து தான் புருஷனோட ஜாலியாக வந்து அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் போய் நம்ம கமலஹாசன் மற்றும் ஒரு 4 ஹீரோக்கள் போய் கொன்றுவானுங்க. கொன்னதுக்கப்புறம் அந்த பொம்பளை பாம்பு இருக்கு பத்தியா, என் புருஷன் பாம்பை கொண்டுட்டியா, இவங்க 4 பேரையும் பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொம்பளை உருவத்தில் மாறி இவங்க 4 பேரையும் செடியூஸ் பண்ணிக்கொள்ளும். அதுக்கப்புறம் கமல் அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சு போயிடும், ஓகே இது பாம்பு தான், பாம்பு பண்ணக்கூடிய சேட்டைகள் தான் அப்படின்னு சொல்லி கமல் கண்டுபிடிச்சி அந்த 4 ஃப்ரெண்டுங்களை காப்பாற்றினாரா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த பொம்பளை பாம்பை வந்து போட்டு தள்ளினாரா இல்லையா அப்படின்றது தான் கதை. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து ஹாரர் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும், திகில் அப்படின்றது கம்மியாக இருந்தாலும் அந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால் இந்த படத்தை கூட மிஸ் பண்ணாதீங்க. நம்ம அந்த காலத்து ஹாரர் படங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படிலாம் நம்மளை மிரட்டியிருக்காங்க, அன்னைக்கு இருக்கிற ரொம்ப லோ டெக்னாலஜியும் வச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான ரிசோர்ஸஸ் வச்சு எடுக்கப்பட்ட படங்கள்லாம் எந்த அளவுக்கு நம்மளை திருப்தி பண்ணுச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிற படங்கள்லாம் பார்க்கணும். ஸோ இப்போ நீயா படத்தை தொடர்ந்து நான் கடைசியாக சொல்ல போகிறது ஒரு ஹிந்தி படம். அது வந்து 2003 வருஷம் வந்தது. ஸோ ஹிந்தியில் வந்து நான் நிறைய படங்கள் ஹாரர் படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு டெக்னாலஜி, மாறுபட்ட ஒரு டெக்னாலஜி, ஒரு பரிமாணம் ஏற்பட்டது இந்த பூத் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் தான். ஏன்னா RGVயோட படம் தான், ராம்கோபால் வர்மா அவர்களோட படம் தான். இந்த படத்தில் வந்து அஜய் தேவ்கன், ஊர்மிளா மற்றும் நானா பட்டேகர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா மேக்கப் அப்படின்றது பெரிய பயங்கரமான மேக்கப் இருக்காது. இந்த படத்தில் நம்மளுக்கு ஹாரர் கொடுக்கக்கூடிய அந்த திகில் கொடுக்கக்கூடிய சீன்ஸில் வந்து இவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தை தான் இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் முதல் விஷயம் இந்த படத்தோட பிஜிஎம். இன்றைக்கி வந்து எந்த பேய் படம் எடுத்தாலும் டொம்முன்னு சவுண்டு போடுறானுங்கல்ல, தேவையில்லாத இடத்துலலாம் போட்டு நம்மளை பயமுத்துவானுங்க. ஆனால் இந்த படத்தில் எந்த இடத்துல அந்த சவுண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஹாரர் ஃபிலிமில் யூஸ் பண்ண அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளை மிரட்டும், நம்மளை வந்து ஹார்ட் அட்டாக் வர வைக்காது, மிரட்டும். அந்த மாதிரியான ஒரு மிரட்டலான சவுண்ட் எஃபெக்ட். ரெண்டாவது, இந்த படத்தில் கேமரா ஆங்கிள் வந்து அந்த லெவலுக்கு வச்சு மிரட்டிருப்பாங்க. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே நடக்கிறது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த பொண்டாட்டிக்கு வந்து பேய் பிடிச்சிரும். அந்த பேயை வந்து எப்படி ஓட்டுறாங்க, யார் வந்து இந்த பேய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறா, எதனால் இந்த உடம்புக்குள்ளே இந்த பேய் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான். ஒரு நார்மலான டெம்ப்ளேட் உள்ள ஒரு கதை தான். இருந்தாலும் இந்த கேமரா ஒர்க்கும் இந்த சவுண்ட் எஃபெக்டையும் வச்சு இந்த படத்தை வந்து த்ரூ அவுட்டாக சூப்பராக கொண்டு போய் சக்ஸஸ்ஃபுல் படமாகவும் ஆக்கியாச்சு இந்த படத்தை. இருந்தாலும் இந்த படத்தை நான் ரீமேக் பண்ணியே தீர்வேன்னு ஒத்த காலில் நின்று நம்ம பிரசாந்த் அவர்களின் அப்பாவான தியாகராஜன் அவர்கள் இதை தமிழில் ஷாக்குன்னு ரீமேக் பண்ணார். ஆனால் அந்த படம் ஷாக் ரீமேக் ஆகி இங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஊரில் இருக்கிற முக்கால்வாசி தமிழ்காரனுக்கு பூத்து படத்தை இங்கே சென்னையில் மெலோடி தேட்டர்லேயே பார்த்து தீர்த்தாச்சு. ஸோ நானே மெலோடி தேட்டரில் போய் ஒரு 4 வாட்டி பார்த்துட்டேன். இப்போ மெலோடி தேட்டர்லாம் கிடையாது, அதுக்கு எதிரில் தான் ஈஏ வந்துருச்சு நண்பர்களே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான படம். இந்த படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறம் தான் நம்ம ராம்கோபால் வர்மா நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சார் ஹாரர் கண்டென்ட்டாக. ஆனால் அதெல்லாம் பெருசாக போச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் பூத்துக்கு என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ நண்பர்களே, இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் படத்தை சரியாக எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. அந்த காலத்து கட்டத்தில் இருக்கக்கூடிய படங்கள் சின்ன ரிசோர்ஸை வச்சு நல்ல படங்கள் கொடுத்தாலும் இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சுன்னு சொல்லி யாருமே பெருசாக மெனக்கெடுறது கிடையாது. அப்படிதான். ஆனால் இவங்க மட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டென்ட்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. மெனக்கெட்டு இந்த சிஜி எல்லாம் நான் தேவையில்லாமல் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் வந்து க்ரீன் மேட் போட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி செட் ஒர்க் பண்ணி படம் எடுக்க மாட்டேன், நான் லொக்கேஷனுக்கே போவேன், அந்த லொக்கேஷன் ஃபஸ்ட்டு என்ன பயமுத்தனா தான் ஆடியன்ஸை பயமுத்தம். ஸோ தேவையில்லாத மேக்கப் போட மாட்டேன், தேவையில்லாமல் காமெடி கண்டென்ட்டையும் ஹாரரையும் வந்து இணைத்து காஞ்சனா மாதிரி நான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரியே கம்ப்ளீட்டாக ஒரு ஹாரர்னா ஒரு ஆடியன்ஸை பயமுத்தணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் நல்ல ஹாரர் படங்களை கொடுக்க முடியும். ஆனால் இவங்க எல்லா ஹாரர் படத்தையும் நம்ம கமர்ஷியல் ஆக்கணுன்ற முடிவில் நல்ல படங்களை கொடுக்க தவறுறாங்க. அதனால் நம்ம கமர்ஷியல் ஆகணும்னா காமெடி இருக்கணும், அதுக்கப்புறம் மேட்ரு இருக்கணும், இது எல்லாத்தையும் சேர்த்து சொதப்பிட்டு இருக்கிறானுங்க. ஸோ ஒரு நல்ல பட்ஜெட்டில், கம்மி பட்ஜெட்டில் ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்ம நல்ல ஹாரர் படங்கள் எடுக்கிறதுக்கான அத்தனை ஸ்கோப்பும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸை நம்ம மறுபடியும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இல்லைனா சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் சொன்ன இந்த 10 படங்களை ரிப்பீட்டடாக பார்த்துனே இருங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்க நண்பர்களே. ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோட கருத்தை பற்றி கமெண்ட்டில் போடுங்க. மற்றும் வழக்கம் போல் நம்ம சினிமா சீக்ரெட்ஸையும் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.